விருதுநகர் மாவட்டத்தின் மையப்பகுதியில் விருதுநகரின் அடையாளமாக கடந்த 155 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டு வரும் KVS பள்ளிகளின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம். நமது KVS பள்ளியின் செயலாளர் SAS முரளிதரன் ஆகிய நான் இன்று நமது பள்ளியின் பெருமைகளை பற்றி எடுத்துரைக்க உள்ளேன். நமது KVS பள்ளி 135 ஆண்டுகள் பழமையான பாரம்பரியமிக்க பள்ளி. 1889ஆம் ஆண்டு நம் முன்னோர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளியில் ஆரம்பிப்பதற்கு நமது முன்னோர்கள் பணத்திற்கு என்ன செய்வது என்று யோசித்து பிடியரிசி திட்டத்தை அமுல்படுத்தினார்கள். பிடியரிசி திட்டம் என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் சமையல் செய்யும் போது அந்த வீட்டு பெண்மணி ஒரு பிடி அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு சேமித்து வைப்பார்கள். அதை வாரத்திற்கு ஒரு முறை ஒருவர் கலெக்ட் பண்ணி அதனை விற்று அதன் மூலம் கிடைக்கும் வருவாய் மூலம் பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கி இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. 1889ஆம் ஆண்டு 32 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளியானது தற்சமயம் 8 பள்ளிகளுடன் சுமார் 6500 மாணவர்களுடன் சிறப்பாக இயங்கி வருகிறது என்றால் இதற்கு இப்பகுதி மக்கள் நம் பள்ளியின் மீது வைத்திருந்த நம்பிக்கைதான் காரணம். KVS பள்ளி என்றாலே கல்வி மட்டுமல்ல, ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார்கள் என்ற நம்பிக்கை இந்த பகுதி மக்களுக்கு நிறைய உண்டு. அதனால் போட்டி போட்டு நம் பள்ளியில் சேர்ப்பதற்கு பெற்றோர்கள் விருப்பப்படுகிறார்கள். இந்த வருடம் +2 வகுப்பில் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100% ரிசல்ட் கொடுத்திருக்கிறார்கள். 394 மாணவர்கள் எழுதியதில் 394 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 10th வகுப்பிலும் 491 பேர் தேர்வு எழுதியதில் 490 பேர் பாஸ் செய்து ஒரு மாணவர் மட்டும் தேர்வில் தவறியுள்ளார். நமது பள்ளியில் பெரும்பாலும் ஏழை மாணவர்களும் கிராமத்து மாணவர்களும் படித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் 100% தேர்ச்சி பெற்றது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும். மேலும் நமது மாவட்டத்தில் தலைசிறந்த கல்வி நிறுவனம் என்ற பெயர் பெற்றது நமது பள்ளி. இந்த பள்ளி இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றதற்கு இந்த பள்ளியை நிர்வகித்த பழைய நிர்வாகஸ்தர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் அனைவருக்கும் இது பெரும் பங்கு உண்டு. இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டு இந்த பள்ளியை இந்த அளவிற்கு முன்னேறியிருக்கிறார்கள். இதில் மேலும் நமது பள்ளி வளர்ச்சிக்கு பெரிதும் துணையாக இருப்பது நமது மகமை தரப்புகள். மகமை தரப்பு என்றால் கிட்டத்தட்ட ஒரு அசோசியேஷன், பிஸ்னஸ் அசோசியேஷன் மாதிரி. இங்கு பலசரக்கடை மகமை, பஞ்சுக்கடை மகமை என்று பல மகமை உள்ளது. வெளியூரிலும் விருதுநகர் வாழ் தேனி மகமை, சென்னை மகமை என்று ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்த பள்ளிக்காக வருடம் நன்கொடைகள் கொடுத்து இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்து போர்டு மெம்பர்ஸ் ஆகவும் ரெப்ரசன்ட் பண்ணி வருகிறார்கள்.
அனைவரும் பெரும் முயற்சியால் இந்த பள்ளி மேன்மேலும் வளர்ச்சி அடைந்துள்ளது. தொடர்ந்து வளர்ச்சி அடையும் என்று நம்புகிறோம். நமது அனைத்து பள்ளிகளிலும் கம்ப்யூட்டர் லேப் உண்டு. பிரைமரி ஸ்கூலாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் லேப் வசதி நமது பள்ளிகளில் உண்டு. ஸ்மார்ட் டிவி அனைத்து பள்ளிகளிலும் உள்ளது. மேலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் 1ஆம் வகுப்பிலிருந்தே தந்து வருகிறோம். நமது பள்ளி ஸ்போர்ட்ஸுக்கும் பெயர் பெற்றது. அந்த பள்ளியில் உள்ள ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கிரவுண்டு மிகப்பெரிய அளவில் உள்ளது. அதில் உள்ள ஸ்டேடியம் 75 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. இது மாதிரி ஸ்டேடியம் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இருக்காது. இங்கே மிடில் ஸ்கூல்களிலும் கிரவுண்டு வசதி உண்டு. அதில் மாணவர்கள் தினமும் பயிற்சி பெற்று நல்ல சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேனாக வருகிறார்கள். ஹாக்கி, ஃபுட்பால், யோகா, கராத்தே போன்ற அனைத்து பயிற்சியும் அளித்து வருகிறோம். அதிலும் அனைத்து மாணவர்களும் ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலிலும் பங்கு பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அடுத்ததாக நமது பள்ளியில் கல்வி மட்டுமல்லாது ஒழுக்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வரப்படுகிறது. நமது பள்ளி மாணவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல கட்டுப்பாடுகளுடன் நமது ஆசிரியர்கள் மாணவர்களை ஒரு கட்டுப்பாடுடன் வைத்திருக்கிறார்கள். நமது பள்ளி மாணவர்கள் பெரும்பாலும் கிராமத்தில் இருந்து வருகிறார்கள் என்பதால் அவர்களுக்கு பள்ளி பேருந்து வசதியும் செய்து கொடுத்திருக்கிறோம். எங்கள் பள்ளியில் 5ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையில் அனைத்து வகுப்புகளிலும் அனைத்து பாடங்களிலும் சேர்த்து முதல் மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு 1 கிராம் எடையுள்ள தங்கப்பதக்கம் வழங்கப்படுகிறது. மற்ற 10th +2 வகுப்புகளில் படிக்கும் மாணவர்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் முதலாவது வரும் மாணவர்களுக்கு தங்க மெடல் கொடுத்து இருக்கோம். கடந்த ஆண்டு மட்டும் 82 தங்க மெடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து ஸ்போர்ட்ஸ் வீரர்களுக்கும் அவர்கள் போய் பங்கேற்கும் அனைத்து டோர்னமெண்ட் அனைத்திற்கும் நமது பள்ளியின் சார்பாக அனைத்து வசதிகளையும் செய்து தருகிறோம். அவர்கள் சென்று வருவதற்கான கட்டணம், அவர்கள் தங்கி இருந்து வருவதற்கு உள்ள செலவு அனைத்தும் நாம் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறோம். அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் அவர்களுக்கு தனியாக பரிசுகளும் வழங்குகிறோம். விளையாட்டு வீரர்களுக்கும் தங்க மெடல் அனைத்தும் வழங்கி வருகிறோம். எல்லா பள்ளியிலும் தனித்தனியாக ஸ்போர்ட்ஸ் டே நடைபெற்று வருகிறது. அனைத்து ஸ்போர்ட்ஸ் டேகளும் நிறைய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு நிறைய பரிசுகள் அளித்து ஊக்கமளித்து வருகிறோம். எங்கள் கேவிஎஸ் மேனேஜ் போர்டானது 45 மெம்பர்கள் கொண்டது. இதில் நிர்வாகஸ்தர்களாக 5 பேர் 2 வருடங்களுக்கு பணிபுரிந்து வருகிறோம். என்னுடன் இணைந்து பணியாற்றும் பிரசிடெண்ட் MVRS செல்வ கணேஷ் அவர்கள், வைஸ் பிரசிடெண்ட் திரு சின்னக்கன் அவர்கள், ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு S அருண் அவர்கள், ட்ரெஸரர் ரத்னவேல் அவர்கள் என்னுடன் இணைந்து செயலாற்றி வருகிறார்கள். எங்களுக்கு 2 வருட காலம் இந்த பதவி உண்டு. எங்களுக்கும் முந்தைய நிர்வாகஸ்தர்களுக்கும் மிகவும் கடுமையான போட்டி உள்ளது. பழைய நிர்வாகஸ்தர்களை விட ஏதாவது ஒரு வகையில் சாதனை படைக்க வேண்டும் என்பதே எங்கள் போட்டி. இது ஒரு ஆரோக்கியமான போட்டி. யார் பதவிக்கு வந்தாலும் ஏதாவது புதிய சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் வருவதனால்தான் இந்த பள்ளி மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. KVS பள்ளியின் சேவை கல்வி சேவை மட்டுமல்லாமல் பொது சேவையிலும் மேலும் மேலும் சிறந்து அடுத்த தலைமுறையினர் இதை தொடர்ந்து இந்த பள்ளியின் புகழை உலகெங்கும் பறைசாற்றுவார்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.